நண்பர்களே வணக்கம். இப்போ எங்கே வந்துருக்கு பார்த்தீங்கன்னா, வள்ளுவர் கோட்டத்தில் பராசக்தி செட்டு போட்டிருக்காங்களே, இது ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸுங்க. இந்த ட்ரெயின் ஃபஸ்ட்டு மெட்ராஸ் எக்மோர் அங்கேருந்து கிளம்புது போல் அந்த ட்ரெயினு. ஃபஸ்ட்டு செட்டப்பே அதுதான். அந்த ட்ரெயின் பழைய பழைய காலத்தில் பிளாக் அண்ட் ஒயிட் மூவியில் வரும் பாருங்களா, அதே ட்ரெயின் தான் அது. ஸ்டார்டிங் அதுதான். இன்றைக்கி கிறிஸ்மஸ்ன்றதால சரியான கூட்டங்க. கூட்டம்லாம் வேறு லெவலில் அங்கே. இந்த கூட்டத்தில் நம்ம இருந்து எங்கே பார்க்க போகிறோம்? 2 ஹவர் ஆகிருக்கும். நம்ம எப்படியோ பெர்மிஷன் வாங்கி உள்ளே போயிட்டோங்க கடைசியாக. ஃபைனலி அந்த இடத்துக்கு உள்ளே போகிறதுக்காக உள்ளே போயிட்டோம். ஸ்டார்டிங் பாயிண்ட் இதான். டிக்கெட் ஆஃபீஸ் போட்டிருக்குல்ல, இதான் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா, அந்த கூலி தொழிலாளர் இருப்பாங்களே, அந்த மூட்டை தூக்குறவங்களா, அவங்க அந்த பெட்டி, அந்த ட்ராக், அது ஐ மீன் எப்படி பார்த்தீங்கன்னா, அது ஒரு ட்ரெயின் செட்டப் தான், ஸ்டேஷன் செட்டப் தான். அந்த கூலி தொழிலாளர்கள் இப்போ யூஸ் பண்ணுற பெட்டிகள், அந்த சுமை தூக்கி அந்த இது பண்ணுறதெல்லாம் அந்த காட்டுறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா, அந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா, ஸ்டேஷன் ஸ்டேஷன் மாஸ்டர் ஆஃபீஸ் இருக்குது போல். அங்கே பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெயின் அந்த எப்போ வரும் அந்த டீட்டெயில்ஸ்லாம் நோட் பண்ணுவாங்க போல், டேட்டாலாம். அப்படியே அந்த ட்ரெயின் செட்டப் தாங்க இது பார்த்தீங்கன்னா. அந்த காலத்தில் எப்படி இருந்திருந்தோ அந்த ட்ரெயின் செட்டப் மாரி தான். அதை தாண்டி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த போஸ்டர், அந்த ப்ரொமோஷன் போஸ்டர் காட்டிட்டு, ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா, "தீ பரவட்டும்" ஒரு வாசகம் தெரியுதா உங்களுக்கு? டயலாக்கே வேறு மாரி இருக்குது. உள்ளே போகிறோம். இதாங்க அந்த ட்ரெயினோட நம்ம உட்காந்து போகிற அந்த சீட்டு. உள்ளே பார்த்தீங்கன்னா, பல புகைப்படங்கள் அடங்கியிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா, நம்ம முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரோட புகைப்படம் இருக்குது. ஏன்னா, அவர் கள்ளக்குடி அந்த போராட்டத்துக்கு ஈடுபடும்போது எடுத்த புகைப்படம் அது. அந்த மொழிக்காக. அந்த டால்மியான்ற பேரை அழித்து நம்ம கள்ளக்குடியின் பேரை போட்ட ஞாபகம் இருக்கா? நம்ம கழக உடன்பிறப்பு தெரியும். அந்த இடம் தாங்க, அந்த ஃபோட்டோ தான் அது. ஃபுல்லாக நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்ததுங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவர் ஃபோட்டோஸ் நிறைய இருந்தது. அந்த டைமில் எந்தெந்த தலைவர்கள் தான் ஃபோட்டோஸ் இருந்தது. அதில் ஹைலைட் நம்ம தலைவர் ஃபோட்டோ தான். இது வந்து ட்ரெயின் தாங்க. உள்ளே அந்த ட்ரெயின் எப்படி அந்த சீட்டிங் இருக்கும்னு அதை கடந்து உள்ளே போகிறோம். உள்ளே போகும்போது ஒரு பல மெமரி தாங்க வந்தது உண்மையிலே. பழைய ஃபீல். அது ஒரு 50-60 வருஷம் முன்னாடி இருந்து எப்படி இருந்திருக்கும் அந்த ஃபீல் தான் இருந்தது. சூப்பராக இருந்தது உண்மையிலே. நல்லா சூப்பராக செட்டப் போட்டிருந்தாங்க. அந்த கை ரிக்ஷா தெரியுமா? நம்ம தலைவர் கலைஞர் வந்து அந்த கை ரிக்ஷாவை வந்து ஒழிச்சார், ஞாபகம் இருக்கா? அது இங்கே வந்து காவல் நிலையம். இந்த படம் எனக்கு தெரிஞ்சு ஏதோ புரட்சி சம்மந்தப்பட்ட படம் தான் இருக்கும். இந்த கை ரிக்ஷா தாங்க. அந்த தெரியுதா? அந்த ஆக்டர் ஃபோட்டோ இருக்குது. ஏதோ புரட்சி பண்ணுற படமாக தான் இருக்கும். அது மூலியமா அந்த படத்தை ஏதோ சொல்ல வராங்க போல மெசேஜு. கை ரிக்ஷாவை தானே மனிதர்களை தானே இழுக்கும் கை ரிக்ஷா ஒழித்த ஒரே தலைவர் நம்ம தலைவர் கலைஞர் தான். அந்த கை ரிக்ஷாவை சுட்டி காட்டுறாங்க அங்கே இருக்குத. இப்போல்லாம் ஆட்டோ வந்துடுச்சு, ரேப்பிடோ வந்துச்சு, ஓலா வந்துச்சு, எல்லாம் கார்லாம் வந்துடுச்சு. இப்போது கை ரிக்ஷா இல்லை. இப்போ அது வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த தோட்டங்கள் மாரி போலங்க. ஏதோ காய்கறி தோட்டம், ஏதோ பழங்கள்லாம் விற்கிறாங்க போல். அந்த அந்த ட்ரெயின் ஸ்டேஷனில் என்ன பண்ணுவாங்களோ அதெல்லாம் காட்டுறாங்க. அங்கே பாருங்கள், சிவன் சோப்பு. பழைய காலத்து அந்த போர்டுங்க அதெல்லாம். இந்த மயிலாப்பூர் சைட்லாம் போனால் ஏதோ ஒரு நாட்டு மருந்து கடையில் இருக்குங்க அந்தமாரி போர்டு. பார்த்தீங்களா? பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். பொள்ளாச்சி இந்த இது. இந்த காரில் செல்ஃபி எடுக்க இந்த காருக்காக எப்பா என்ன லைனுங்க. ஒரு சைடு வர முடியலங்க. நொறுக்கு தீனிகள். நம்ம போவோம், எப்படியும் நம்ம ஸ்நாக்ஸ் வாங்கி தான் போவோம். எது இருந்தாலும் ஸ்நாக்ஸ் வாங்காமல் போக மாட்டோம். அந்த காரா பூந்தி, அந்த முறுக்கு அதெல்லாம் இருக்குது. இந்த காருக்கு தாங்க அங்கே ஹைலைட்டு. ஏன்னா அந்த கார் பார்த்தீங்கன்னா, 1952 பராசக்தி படத்தில் நம்ம சிவாஜி கணேசன் வந்து உபயோகப்படுத்த கார் போல். அந்த காரு லாரி மாரி இருக்குங்க. அங்கே நின்று ஒரு எத்தனை பேர் செல்ஃபிங்க. அது செல்ஃபி பாயிண்ட் மாதிரி வச்சுங்க அது. அந்த காரு பார்த்தீங்கன்னா, லென்த்தே அவ்வளோ லென்த்து. முன்னாடி பாருங்கள், அங்கே ஒரு ஃப்ளைட் பறக்கிற மாதிரி இருக்கும். இப்போ எங்கே பென்ஸு, ஜாகுவார்லாம் வருதுல்ல ஃப்ரண்ட்டில், அந்தமாரி அந்த பார்த்தீங்கன்னா ஒரு ஏதோ ஒரு ஃப்ளைட்டு பறக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரண்ட்டில். தபால் நிலையம்ங்க இது. அந்த காலத்தில். இப்போ எல்லாமே வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, சோஷியல் மீடியா பயங்கரமாக ஆகிடுச்சு. அப்போல்லாம் தபால் நிலையம். இது பாருங்கள், வானொலி ஊர்தி மையம் இது, நேஷ்னல் ரேடியோ. இதெல்லாம் அந்த காலத்துதுங்க. இதெல்லாம் வந்து பார்க்கவே முடியாது. மூர்மார்க்கெட் போனால் பார்க்கலாம் இதெல்லாம். மற்றபடி இதெல்லாம் பார்க்க முடியாது. இதெல்லாம் வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். அங்கே பாருங்கள், இதெல்லாம் யார் பார்த்துருக்கோம்? நம்ம பார்த்து கடைசியாக ரேடியோ தான் பார்த்துருப்போம். இது ரேடியோவுக்கு முன்னாடி வந்தது போல். இது நம்ம தாத்தா யூஸ் பண்ணதுங்க இதெல்லாம். ஆமாம், அப்போ யூஸ் பண்ணது இதெல்லாம். அதை கடந்து அப்படியே வந்துட்டிங்கன்னா, நம்ம அந்த குயவர்கள் பானை செய்கிறது, பராசக்தி போஸ்டருங்க, சிவகார்த்திகேயன். சரியான ரீச் ஆகும் போல அவருக்கு இந்த படம். பார்த்திங்கன்னா, அந்த குயவர்கள் பானை செய்கிறத பற்றி ஏதோ காமிச்சிருந்தாங்க. அந்த மைக் பார்த்திங்களா? அந்த காலத்தில் அப்படி தான் அந்த மரத்துக்கு முன்னாடி இருந்தால் பேசுவாங்கங்க. அரசியல் பிரச்சாரம், அவங்களுக்கு கருத்தை சொல்கிறதா இருந்தால் ஒரு மரத்துக்கு முன்னாடி மைக்கை போட்டு தான் பேசுவாங்க. இப்போல்லாம் அப்படி இல்லை, ஸ்டேஜ் போடுறாங்க. முதல்லாம் அப்படி தான். அங்கே பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? இது வந்து கொட்டகைங்க. அந்த கொட்டா சொல்லுவாங்க தெரியுமா? அந்த காலத்தில் எங்கே இப்போ தான் மால் வந்துச்சு என்னென்னமோ சொல்கிறோம். அப்போல்லாம் அந்த மணல், அந்த தரை மணலில் இந்தமாரி கொட்டாவை தான் பார்ப்போம். இந்தமாரி போஸ்டர் அங்கங்கே ஒட்டிடுவாங்க. இப்போல்லாம் எல்இடி ஸ்க்ரீனில் வந்துச்சு போஸ்டர்லாம். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தமாரி போஸ்டர் தான் வரும். அங்கே பாருங்கள், ஓலை கொட்டாங்க. அது செம்மையாக இருந்துங்க பார்க்கறதுக்கு. பழைய படம்லாம் பார்த்துருப்போம் நம்ம. ஞாபகம் இருக்கா? அது அந்த ஸ்க்ரீன் தான். தலைவர் காட்டுறாங்க.
நம்ம தலைவர் தான் அந்த டேரக்டரு படத்துக்கு. சாரி, வசனம் எழுதினவர். இது பார்த்தோன்னா இந்த டிக்கெட்லாம் எங்கெங்கே எடுத்துருக்கோம் நம்மலாம் இங்கே இப்போ எடுத்துருக்கோம். நம்ம எல்லாம் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிட்டு போயிடுறோம். அங்கே 25 பைசா ஆகும், 25 பைசா 50 பைசா அதெல்லாம் இங்கே இருக்குது. இப்போ இல்லவே இல்லை, ₹1 மதிக்கிறது இல்லை இப்போலாம். அங்கே தர டிக்கெட்டு நம்ம தலைவரோட வசனத்தில் வெளிவந்த பராசக்தி படங்க வேறு லெவலுங்க. அந்த போர்டு பார்த்தீங்களா, பிளாக் அண்ட் ஒயிட்டு தரமாக இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கு. இதாங்க போஸ்டர். இப்போல்லாம் ஒட்டுறாங்க 4க்கு 6 4க்கு ஏதோ சொல்கிறாங்க. போஸ்டர் பாங்க, அதுதான் போஸ்டர் அப்போல்லாம். அங்கே பாருங்க, டைரக்ஷன் கிருஷ்ணன் பஞ்சு, ஏவிஎம் ப்ரொடக்ஷன் போல். இந்த மரம் தாங்க சொன்னேன். இந்த மரத்துக்கு முன்னாடி மைக்கை போட்டு தான் பேசுவாங்க போல். அங்கே பாருங்க, நம்ம அறிஞர் அண்ணா, தலைவர் அறிஞர் அண்ணா, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நிறுவியவர். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம முத்தமிழ் டாக்டர் கலைஞர். அங்கே பாருங்கள் ஸ்டைல் பாருங்கள், சீமான் இப்போ தான் கையை தூக்குறாரு அப்படிலாம். தலைவர் அப்பயே தூக்கிட்டார் அந்தமாதிரி கை ஸ்டைலெல்லாம் பார்த்தீங்களா. அதே ஸ்டைலில் நம்ம தலைவர் கலைஞர். ஆகா, வேறு லெவல் பாருங்கள். அங்கே பாருங்கள், இந்த புகைப்படம்லாம் வேறு லெவலுங்க. பழைய புகைப்படங்க. மாட்டான தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்றவர் நமது அறிஞர் அண்ணா. அதை கடந்து அப்படியே உள்ளே போனீங்கன்னா அந்த அந்த இந்த கொடியெல்லாம் கட்டுவாங்க தெரியுமாங்க. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இதுதான் கொடி கட்டுவாங்க. இப்போல்லாம் அப்படிலாம் கட்டுறதில்லை. இப்போல்லாம் பேனர் வைக்கிறாங்க, போஸ்டர் அடிக்கிறாங்க. அப்போல்லாம் அந்த படத்துக்கு அந்த கொட்டாமுறையெல்லாம் இந்தமாதிரி தான் அந்த கொடி கட்டுவாங்க போல். அந்தமாரி ஒரு படம் வந்திருக்குன்னா அது ஒரு செலிப்ரேஷன், கொண்டாட்டம் அவங்களுக்கு. அந்தமாரி கொண்டாட்டம். போஸ்டர்லாம் அவ்வளோதாங்க, சின்னதான். இது அந்த வீடுங்க, இது அங்கேருந்து வீடு செட்டப்புங்க. இது அங்கேருந்து அந்த உரல், பாத்திரங்கள், அந்த அம்மி, அங்கே என்னென்ன பழைய அந்த அரிக்கன் விளக்கு நினைக்கிறேன். இது அந்த படத்தில் யூஸ் பண்ண பொருட்கள் நினைக்கிறேங்க இதெல்லாம். அங்கே சேர் ஒன்று பார்த்தேன், பழைய சேர் போல். அது அந்த உரல் பாருங்கள், சேரு அதெல்லாம் நல்லா இருந்ததுங்க. உண்மையிலே சொல்கிறேன், சூப்பராக இருந்ததுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ஒரு திருப்பமாக இருக்கும்னு நினைக்கிறேன் எஸ்கேக்கு. உண்மையாக சொல்கிறேன், நல்லா தான் இருக்குது. அந்த மூவி ப்ரொமோஷனே நல்லா கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. இவங்க பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் நினைக்கிறேன் இந்த அம்மா. இது ஏதோ குரூப் ஃபோட்டோ இருந்ததுங்க, நல்லா இருந்தது. பச்சையப்பன் கல்லூரி. சரி, நான் எடுத்தேன். இப்போ பச்சையப்பன் கல்லூரி இல்லை, அப்போ எப்படி இருந்ததோ தெரில. பார்த்தீங்களா அது? இது ஏதோ உள்ள கண்ட்ரோல் ரூமுங்க. இவர் தான் டேரக்டர் நினைக்கிறேன், கிருஷ்ணன் பஞ்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு சரியாக தெரியல, யாருன்னு தெரியல. காஸ்டியூம்ங்க, இது பராசக்தி படத்துக்கு யூஸ் பண்ண காஸ்டியூம் நினைக்கிறேன் இது எல்லாமே. மொழிப்போதாங்க. நிறைய பேர் தெரியாது. இந்த அந்நியன் படத்தில் என்னடா குமஸ்தா வேலைக்கு தாளமுத்து நடராசன் அப்படி ஒரு பேரை யூஸ் பண்ணுவார் விவேக், ஞாபகம் இருக்கா? அது யாருன்னா நம்ம மொழிப்போதாங்க. நம்ம தமிழ் மொழிக்காக உயிர் தீர்த்த நம்ம தியாகிகள் இவங்க தான். எத்தனையோ பேர் நம்ம மறந்துருப்போம். இவங்க நம்ம தமிழ் பேசுகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம்னா இவங்க தாங்க உண்மையிலே. ஏன்னா அந்த காலத்தில் நம்ம மொழி பண்ணி நம்ம சுதந்திரம் வாங்கி கொடுத்தா மாதிரிங்க இவங்களாம். அந்த காலத்தில் மாநிலம் பிரித்தது காரணமும் இவங்க தாங்க, இந்த தமிழுக்காக. கூட்டம் தாங்க, ஹெவி கூட்டங்க இன்றைக்கி, செம்ம கூட்டம். அது கடந்து அப்படியே உள்ளே போனீங்களா, அந்த வள்ளுவரில் தேர் சொல்லுவாங்க, பார்த்துறீங்களா? ஒரு தேர் தான் சொல்லுவோம். நம்ம ஒரு காமெடியில் கூட வரும் அந்த தேரை படத்தில். அந்த தேரில் அந்த லைட்டிங் எஃபெக்ட் போட்டு வேறு லெவல் பண்ணியிருந்தாங்க. எப்பா, அது எதுக்கே கேலரி மாதிரி போட்டிருக்காங்க. அங்கேயே உட்காந்துட்டாங்க எல்லாருமே, மக்கள்லாம் உட்காந்துட்டு அந்த லைட்டிங் பார்க்குறாங்க. இப்பா வேறு லெவலுங்க. ஒன்றும் இல்லைங்க, அந்த தமிழ் அந்த மேலே உயர்ந்த இடத்துல இருக்க பாருங்கள், அதை உயர்ந்த இடத்துல கொண்டு போய் வச்சுருக்காங்க. அந்த தமிழ் சரியான சரியான எஃபெக்ட்டுங்க அது உண்மையிலே சொன்னால் தமிழ். ஏன்னா நமக்கு எப்படி சொல்கிறதுனா, கன்னியாகுமரியில் எத்தனை போய் திருவள்ளுவர் சிலையை வைத்ததோ நம்ம முத்தமிழ் டாக்டர் கலைஞர் தான். அங்கேயும் உயர்ந்த இடத்துல வச்சாங்க. இப்பயும் தமிழ்நாடுக்கு முக்கியமாக அதிக பணிகளை செய்தவர் நமது தலைவர் கலைஞர் மட்டும்தாங்க. பார்த்திங்கன்னா கிமு 31 நூற்றாண்டப்போ நம்ம திருக்குறள் நம்ம இது பண்ணோம், கண்டுபிடித்தது. பார்த்திங்கன்னா அந்த திருக்குறளில் இருக்கிற சிறப்புகள் என்னென்ன அதை பற்றி தான் சொல்கிறாங்க. அங்கே அந்த ஒரு 10 நிமிஷம் காணொலிங்க இது. உண்மையில பார்த்திங்கன்னா அதை உட்காந்து பார்க்கும்போது வேறு லெவலுங்க, செம்ம எக்ஸைட்மெண்ட்டுங்க. லைட்லாம் பண்ணிவிட்டு அந்த இடத்த பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஒரு பிரமிப்பாக இருந்ததுங்க பார்க்கும்போதே. திருக்குறள் சிறப்புகள், திருக்குறள் என்னென்ன இருக்குது, ஒரு 10 குறள் சொன்னாங்க. அந்த 10 குறளில் சொல்லிவிட்டு அதோட மாண்புகள் என்ன, அது சிறப்புகள் என்ன, எப்படி நம்ம கடைப்பிடிக்கணும், நம்ம வாழ்க்கைக்கு எல்லாமே சொல்லுதுங்க ஒரு திருக்குறள். திருக்குறளில் ஒரு மனிதனுக்கு தேவையான, வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் சொல்லுதுங்க திருக்குறள். நான் பாதி பேர் நம்ம 2 மார்க் கொஸ்டின் சொல்லிட்டு படிச்சுட்டு போயிருப்போம் சின்ன வயசுலலாம். ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், திருக்குறள் வாழ்க்கைக்கு, நெறிமுறைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அது திருக்குறள் இல்லாத பொருளே இல்லைங்க. எத்தனை மொழியில் மொழிபெயர்த்தாங்க பார்த்தீங்களா? அதிக மொழிகளும் மெய்ப்பெய்த்த ஒரே நூல் திருக்குறள் மட்டும்தான். அது நிறைய பேர் தெரியுமா தெரில. நம்ம மோடி கூட இப்போ சொல்லியிருக்காரு, நிறைய மொழியில் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அதுக்கு நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காரு. கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த ஐயன் திருவள்ளுவர் சிலையை காட்டுறாங்க.
அந்த கன்னியாகுமரியில் நிற்க வைத்தது பார்த்தீங்களால, இது யார் பேரும் முத்தமிழ் டாக்டர் கலைஞரோட புகைப்படம் வரும். ஏன்னா அவர் தானேங்க காரணம். வள்ளுவர் கோட்டை உருவாக்குனதும் அவர் தான். கன்னியாகுமரியில் சிலை வைத்ததும் அவர் தான். பேருந்துகளில் திருக்குறள் முக்கியமாக வேணும்னு சொல்லுறது அவர் தான். ஐயோயோ! வேறு லெவலுங்க. நான்லாம் பிரமிப்பாக தாங்க பார்த்தேன் அதை. உண்மையிலே யோசிச்சு பாருங்கள், அந்தளவு சிந்தனை வேணும்ல. இப்போ திருக்குறள் உண்மையாக சொல்கிறேன், எத்தனை பேருக்கு 10 திருக்குறள் தெரியும்? யாருக்கும் தெரியாது. 2, 3 சொல்லுவாங்க, அவ்வளோதான். உண்மையாக நம்ம தலைவர் கலைஞர் பாருங்கள், 1330 திருக்குறளையும் கொண்டு மக்களிடம் எப்படி சேர்க்கணும், எந்தெந்த வழியில் சேர்த்தா மக்கள் அதை ஏற்றுப்பாங்கன்னு சொல்லி யோசித்து இந்தமாரி பண்ணியிருக்காங்க. இப்போ முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில் இது ஒரு மகத்தான வாய்ப்புங்க இது. உண்மையிலே சொல்கிறேன், ஒரு நல்ல மகத்தான வாய்ப்பு தான் இது. எல்லா புகழும் முத்தமிழ் டாக்டர் கலைஞருக்கே. ஏன்னா வள்ளுவர் கூட்டத்தை ஆரம்பித்தது அவர் தானேங்க. அதை கொண்டு அதை சேர்த்தது அவர் தானேங்க. இப்போ திராவிட மாடல் ஆட்சி நடக்குது. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில் அது இன்னும் பிரகாசமாக இருக்குது. இன்னும் அந்த வள்ளுவர் கோட்டம் அது ஏதோ செதிலடியாமல், அதை கண்டு கொள்ளாமல் இல்லாமல், அது இன்னும் மேன்மேல் வளர்ந்து கொண்டு தான் இருக்குது. நம்ம தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு மிக 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 நன்றிங்க. ஏன்னா இந்தமாரி ஒரு பொழுதுபோக்காக தாங்க இருந்தது. எத்தனை மக்கள் தம்மா நீங்கள் வந்தாங்க இன்றைக்கி. அதுவும் இலவசமாக வேறு வராங்க. அந்த திருவள்ளுவரே நம்ம பார்த்த மாதிரி ஆச்சு, திருக்குறளை படித்த மாதிரி ஆச்சு, நம்மளுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக ஆன மாதிரி ஆச்சு. ஆனால் உண்மையிலங்க திராவிட மாடல் ஆட்சியில் மட்டுமே வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சி. சரிங்களா? அதனால் இந்த ஆட்சி இன்னும் தொடரட்டும். நன்றி. மீண்டும் வருக. வணக்கம்.